विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा. கிருஷ்ணன் எங்க இருக்கான்னு கேட்க அப்ப பதிலி சொல்றா ராதை. ராதையை பார்த்து சகி பூர்வம் யத்ர சமம் த்வயா ரதிபதேகே ஆராதிதா சித்தயா. 11வது அஷ்டபதி. தஸ்மின்னேவ நிகுஞ்ச மன்மத மகாதீர்த்த புனர்மாதவகா ध्यायन्ने त्वाम् अनिशं जपन्नपि तवैव आलापमन्त्रावलिं भूयः त्वत्कुचकुम्भनिर्भर परीरम्भामृतं वञ्चति. இந்த 11வது அஷ்டபதி ஆரம்பமே தீர சமீர யமுனா தீரே. இதான் அஷ்டபதி. இந்த 11வது அஷ்டபதி 8 சரணத்தில் என்ன விஷயமோ அது சின்ன நாமாவளியிலேயே வந்துடும். யமுனா தீர விகாரி பிருந்தாவன சஞ்சாரி கோவர்தனோதாரி கோபால கிருஷ்ண முராரி அந்த பிருந்தாவனத்தில் கிருஷ்ணன் இருக்கான்னு சொல்ல போறாப்ப அட்ரஸ் சொல்ல போற. அன்னைக்கு இல்லை, இன்னைக்கும் கிருஷ்ணனோட அட்ரஸ் என்ன? ராதா கேட்ட அட்ரஸ் இல்லை, இன்னைக்கு எனக்கும் அதான் அட்ரஸ், உங்களுக்கும் அதான் அட்ரஸ். நமக்கு தெரியணுமோனு அட்ரஸ். கிருஷ்ணன் எங்க இருக்காருன்னு கேட்டால் அட்ரஸ் தெரியுமோனு. பிருந்தாவன திருமலதேஷு கவாகணேஷு. கர்ணாமிரதத்தில் சொல்றார் எங்கடா கிருஷ்ணன் இருக்கான்னு. பிருந்தாவனத்தில் ஒரு மரம் செடி கொடி ஒரு இண்டு இடுக்கு புல் பூண்டு கூட பாக்கி இல்லாமல் எல்லா இடத்துலையும் சுத்தின்னு இருக்கான். பிருந்தாவன திருமலதேஷு. ஒரு 10 பசுமாடு கட்டி இருந்ததுன்னா அங்க வந்துருவா கவாம் கணேஷு. அங்க வந்து என்ன பண்ணுவான்? தத் வேணுவாதன பரம். தலையில கொண்டை போட்டு மயில் இறங்க சொருகிண்டு கையில குழல வச்சுண்டு சிக்கிப்பின் சூடம் வேணுவாதன பரம். அப்படி இருக்கிற பிரம்மஸ்மராமி, அந்த பரபிரம்மத்தை ஸ்மரிக்கிறேங்கிறார் கர்ணாமிரதாச்சாரியா கிருஷ்ண கர்ணாமிரதத்தில். பிரம்மத்துக்கு கால் கிடையாது, கண்ணு கிடையாது, கை கிடையாது, ரூபம் கிடையாதுன்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றதேன்னு. அதெல்லாம் புஸ்தகத்துக்கு. சாஸ்திரத்தை நிர்ணயம் பண்ண வேண்டிய புஸ்தகங்களுக்கு, சித்தாந்தத்தை நிர்ணயம் பண்ற புஸ்தகத்துக்கு தான் அது. அனுபவத்தில் என்னன்னா அந்த பிரம்மந்தான் பிரம்மஸ்மராமி. சாஸ்திரங்கள் எல்லாம் அரூபம் அநாமம்னு எந்த பரபிரம்மத்தை நிர்ணயம் பண்ணி சொல்றதோ நிர்தேசிக்கிறதோ அப்பேற்பட்ட பிரம்மம் இங்க வந்து காலை ஊனிண்டு இன்னொரு காலை தூக்கி வச்சுண்டு தலையில மயில் இறக்க சொருகிண்டு செந்தாமரை கண்ணனாக வேணுவாதன பரம் அப்படி நிற்கிற அந்த கிருஷ்ணனை, வேணுகான லோலனான கிருஷ்ணனை நான் ஸ்மரிக்கிறேன். பிரம்ம ஸ்மராமி, கிருஷ்ணனை ஸ்மரிக்கிறேங்கல்ல, இப்படி இருக்கிற பிரம்மத்தை ஸ்மரிக்கிறேங்க. பிரம்ம ஸ்மராமி. ஏதோ அன்னைக்கு ராதைக்கு அட்ரஸ் சொன்னான்னு இல்லாமல் இன்னைக்கும் பிருந்தாவனத்தில் ஒவ்வொரு இடத்துக்கு லீலாஸ்தலங்களுக்கெல்லாம் பெயர் உண்டு. பிருந்தாவனத்தை உள்ள வச்சு நாம் பரிக்கிரமா பண்ணும்போது, பிரதட்சணம் பண்ணும்போது ஒரு இடம் வரும். அந்த இடத்துக்கு தீர சமீரம்னு பேர். அதுக்கு பிரதம சமாகமம் தீர சமீரம்னு அதுக்கு பெயர். இந்த அஷ்டபதியில் தீர சமீரே, இதில் சமீரன்னா காத்துன்னு ஒரு அர்த்தம் உண்டு. காத்துக்கு அந்த பேர் உண்டு. தென்றல் காத்து வீசற யமுனக்கரேன்னு உண்டு. அது வேற ஏதாவது வர்ணனை வர்ணிக்கிறதா இருந்தால் அது தென்றல் காத்துன்னு சொல்லலாம்.
பிருந்தாவனத்தில் இந்த ஸ்தலமே தீரசமீரம்னு பிரசித்தமாக இருக்கு. அதனால இது காற்ற தென்றல் காற்று சொல்லக்கூடிய இடமல்ல, தீர சமீர, தீரசமீரம்னு பெயர். அந்த இடத்து மண்ணு சக்கரை மாதிரி இருக்கும். இப்போ மாறி போயிடுது. ஏன்னா நான் சொல்கிற இடங்கள் முழுக்க 4 அடி மண்ணை போட்டு ரோடை பெருசு பண்ணிவிட்டான், வசத்தி விட்டான். பழைய பிருந்தாவன பரிக்கிரமா இல்லை. இப்போ 4 அடி ஃபில் பண்ணி மேலே ரோடு இப்போ பிருந்தாவனம் முழுக்க. இப்போ இந்த அஷ்டபதியில் சொன்ன இந்த தீரசமீரம் மண்ணெல்லாம் நானே பார்த்துருக்கேன். 90 அப்படி தான் இருந்தது. இப்போ 20 வருஷத்தில் தான் இவ்வளவு மாறுதல் வந்திருக்காங்க. அந்த மண் ஜில்லுன்னு இருக்கும், நைஸாக சக்கரை மாதிரி இருக்கும். அந்த தீரசமீரம்னு பேர். அங்கே ஒரு மகாத்மா இருந்தார், அவருக்கு ஆசுதீரர்னு பேர். ஆசுதீரர்னு பேர் அவருக்கு. அவளுக்கெல்லாம் கிருஷ்ணன்ட்ட எவ்வளவு பிரேமையோ அவ்வளவு பிரேம பிருந்தாவனத்தில் இருக்கும், அந்த பூமியில் இருக்கும். சுவாமி ஹரிதாஸ்ன்னு ஒருத்தர். இந்த ஹரிதாஸ் இன்னைக்கு பிருந்தாவனத்திலேயே பெரிய கோவில். எந்த கோவில்னா பாங்கே விஹாரி கோவில் தான். அந்த பாங்கே விஹாரி அந்த கிருஷ்ணன் ஒரு சிற்பி பண்ணின மூர்த்தி இல்லை, பிரகடனமான மூர்த்தி, உண்டான தோன்றின மூர்த்தி. யாருக்கா புண்டலீகனுக்கா எப்படி பண்டரிபுரத்தில் பாண்டுரங்கன் வந்தானோ அதுபோல இந்த ஹரிதாஸ்ங்கிற மகாத்மாவுக்காக பூமியிலேந்து பிரகடனமானவன் அந்த பாங்கே விஹாரி. திரிபங்கி மூர்த்திம் கருணா ரசாப்திம். பாங்கே விஹாரிங்கிற பேர் என்ன? 3 வளைவா உடம்புல, திரிபங்கி லலிதாக்காரன். 3 வளைவு, நேராக நிற்க மாட்டார், உடம்புலையே 3 வளவு. அந்த திரிபங்கியா இருக்கிறதுனால தான் அவனுக்கு பாங்கே விஹாரின்னு பேர். பங்கிங்கிறது தான் பாங்கே விஹாரின்னு ஆயிடுது அந்த அந்த மூர்த்தி. இவருக்காக ஒரு மூர்த்தியே காத்துட்டு இருக்காரு பூமிக்கு கீழே ஹரிதாஸ்க்கு. ஆனால் அந்த ஹரிதாஸ் எப்படி இருந்தார் அப்படின்னா, பரம பாகவதோத்தமரா பிரேமையா பக்தியாலாம் இல்லை, பெரிய கோட்டீஸ்வரன், ஜமீன்தார் வீட்டு பையன். அவன் தன்னுடைய வாழ்க்கையே கோலாகலமாக அனுபவிச்சுட்டு இருக்கிறவன், உற்சாகமாக அனுபவிக்கிறவன். இந்த பிருந்தாவன பரிக்கிரமா பண்ற அந்த ரோடில் டெய்லி குதிரை சவாரி பண்ணுவான். அவர் ஜாலியாக ட்ரெஸ் பண்ணிட்டு குதிரை சவாரி பண்ணுறது, தாம்பூலங்கள்லாம் வெத்தலை பாக்கெல்லாம் போட்டுண்டு. இப்போ சொல்கிறாரு தீரசமீரேன்னு, இந்த அஷ்டபதியில் தீரசமீரம்னு ஒரு இடம் சொல்கிறோமே, அந்த இடத்துக்கு இந்த ஹரிதாஸ் குதிரையில் போகும் பொழுதும் அந்த குதிரை வேகமாக வர குதிரையினுடைய கடினமான குழம்பு பூமியில் அழுத்தி அது கால ஓடுற வேகத்தில் அப்படி தூக்கும் பொழுது அது அச்சு மாதிரி அப்படியே அந்த குழம்பு உள்ளே போய் மண்ணு பேர்ந்துடும், புழுதியாய். அந்த தீரசமீரத்தை இவர் பேத்துண்டு இப்படி போகும் பொழுது ஒரு வாளியில் ஜலத்தை எடுத்துட்டு, ஆசுதீரர்னு இப்போ சொன்னே ஒரு மகாத்மா, அவர் ஜலத்தை எடுத்துட்டு வந்து எந்தெந்த இடத்துல நான் மண் பேர்ந்துருக்கோ அந்த பேர்ந்த மண்ணெல்லாம் எடுத்து அந்த பழைய இடத்துலையே வச்சு கொஞ்சம் ஜலத்தை தெளித்து அப்படி தட்டி ஆஹாஹா ஆகாகான்னு சொல்லிகிட்டே பண்ணிட்டு இருக்காராம். இந்த பூமியை இப்படி பிளந்துட்டானே, பிருந்தாவனத்தை இப்படி பேத்துட்டானே, பிருந்தாவனத்தை இப்படி பேத்துட்டாரேன்னு சொல்லிகிட்டே ஜலத்தை விட்டு அந்த பூமியை சரி பண்ணுறார். இவர் சரி பண்ணுறாருன்னு ஆச்சரியம் இல்லை. சமயன் குரதோதம் அப்படின்னு பாகவத தசமஸ்கந்தத்தில் கண்ணுக்குட்டிகள் மாடுகள்லாம் இப்படி ஓட்டிண்டு வரும்பொழுது இந்த மாடு கன்றுகள்லாம் போய் அந்த பிருந்தாவன மண் இப்படி பேர்ந்து வந்து வரும்பொழுதும் பின்னாடி ஓட்டிண்டு வர கிருஷ்ணன் தன்னுடைய காலாலேயே பேர்ந்த மண்ணெல்லாம் சரி பண்ணிட்டே வருவாங்கிறார். இந்த காரியத்தை கிருஷ்ணனே பண்ணியிருக்காங்கிறார் சுகாச்சாரியா தசமஸ்கந்தத்தில். இவர் தட்டி ஆஹான்னு வருத்தவரார், கண்ணு கண்ணீருமா பிருந்தாவன பூமியை சரி பண்ணுறார், பாடிண்டே சரி பண்ணுறார். ஐயோன்னு வருத்தம் தான், ஐயோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான்னு கவிகள்லாம் இந்த ஐயோங்கிற சப்தத்தெல்லாம் யூஸ் பண்ணுவா. வர்ணிக்க முடியாத இடத்துல சொல்றது, வாக்கால வர்ணிக்க முடியாத இடம் வரும்போது ஐயோ சொல்லிடுறோம். அப்படின்னு அபசப்தம்னு அர்த்தம் இல்லை, என்னால் முடியலன்னு அர்த்தம். அவர் அப்படி ஐயோன்னு சொல்கிறார், சொல்லிண்டு சரி பண்ணுறார்.
குதிரையில் போனவருக்கு இந்த சப்தம் காதில் விழுந்து வந்து இப்படி பார்க்குறார். இவர் அழுதுண்டே சரி பண்ணுறார். கீழே இறங்கி வந்து அவரை சேவிச்சு அவரை பார்த்து சொல்றார், நான் இந்த பிருந்தாவன பூமியை புண்படுத்தல, உங்களோட ஹிருதயத்தை புண்படுத்தி விட்டேன்னார். உங்க மனசை நான் புண்படுத்தி விட்டேன். அப்படியே சாஷ்டாங்கமாக விட்டார். குதிரையை விரட்டி விட்டார். அப்புறம் சரியா போச்சு. பழைய லௌகீக வாழ்க்கை சரியா போச்சு. குருநாதர் உபதேசம் பண்ணல, இங்கே வான்னு சொல்லலை, ஒன்று திருத்தரேன்னு சொல்லலை, ஒரு காரியம் சொல்லலை. ஐயோ, இந்த பிருந்தாவன பூமியை இப்படி புண்படுத்தி விட்டாளேன்னு ஒரு சப்தம் அவருடைய லைஃபையே மாற்றிடுது. ஹரிதாஸ் அனவரதமும் கிருஷ்ணநாமம் ஜெபம் பண்ணிட்டே இருந்தார். அவருக்கு நிதிவனம்ங்கிற இடத்துல தான் இந்த பாங்கே விகாரி அவருக்காக பிரகடனமானார். இந்த தடுத்தாட்கொண்ட இடம், சுவாமி ஹரிதாச தடுத்தாட்கொண்ட இடம் பாங்கே விகாரி வரத்துக்கு பிரகடனமாகறதுக்கு காரணமான ஹரிதாச அவரை தடுத்தாட்கொண்ட இடம் இருக்கே, அது தீரசமீர். அதனால தான் அவருக்கு ஆசுதீரர்னு பேர் அவருடைய குருவுக்கு. இது ஒரு இடம், தீரசமீரம்ங்கிற இடம். இந்த இடத்துக்கு பிரதம சமாகம்னு ஒரு பெயர் உண்டு. முதல் கண்ணனும் ராதையும் சந்திச்ச இடம். பிரதம சமாகம லஜ்ஜித ஆறாவது அஷ்டபதி இரண்டாவது சரணமே பிரதம சமாகமேங்கிற முதல் சந்திச்ச இடம் தீரசமீரம் தான். அதை தான் இங்க தோழி சொல்றா, பூர்வம் யத்ர சமம் த்வயா ரதிபதேகே ஆராதிதா சித்தயா. முன்பு எந்த இடத்துல உன்னுடைய மனோபீஷ்டங்கள் எல்லாம் கிருஷ்ணனோட கூட ஆனந்தமா பூர்த்தி செஞ்சு பரமானந்தத்தை அனுபவிச்சையோ, தஸ்மின்னேவ நிகுஞ்ச மன்மத மகாதீர்த்தே, அதே இடத்துல தான் இப்ப கிருஷ்ணன் இருக்கா. இடத்த சொல்லியாச்சு. மேல என்ன பண்ணிட்டு இருக்கான் கிருஷ்ணன்கிறத சொல்றா. மாதவா பூயா தொத்குஜ கும்ப நிர்பர பரீரம்பாமிருதம் வாஞ்சதி. இதான் இந்த ஸ்லோகத்தோட விஷயம். மாதவா வாஞ்சதி, கிருஷ்ணன் விரும்புகிறான். எதை விரும்புகிறாங்கிறது மேலே ஸ்லோகத்தில் சொல்ல போகிறேன். கிருஷ்ணனோட விருப்பம் அந்த இடத்துல உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீ வந்துடுவாங்க, உன்னை வர சொல்லியிருக்கான் கிருஷ்ணன். அங்கே உட்கார்ந்து கிருஷ்ணன் என்ன பண்ணுறான் அப்படின்னார், தியாயன்னே த்வம் அனிஷம் ஜபன்னபி தவைவ ஆலாப மந்த்ராவளிம். சதா சர்வகாலமும் உன்னையே தியானம் பண்ணிட்டே இருக்கான். தியாயன்னு த்வம். நமக்கெல்லாம் தியானம் பண்ணினா தியானத்துக்கு யார் விஷயமோ அந்த பகவான் தியானம் பண்றானா. குமார சம்பவத்தில் காளிதாசன் சொல்றான், 5 வயசுல பார்வதி தேவி தபஸ் பண்ணினாலாம் பரமேஸ்வரனை குறிச்சு. ஏன்னா பரமேஸ்வரன் பர்த்தாவா வரணும்னு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இவ இங்க தபஸ் பண்ணும்பொழுது பரமேஸ்வரனும் கைலாசத்துல தபஸ் பண்ணினாலாம். பார்வதியோட தபசுக்கு காரணம் சொல்லிவிட்டார். பரமேஸ்வரனுடைய தபசுக்கு காரணம் சொல்லாமல் கேனாபிகாமேன தபஸ்சாரான்னா காளிதாசன். ஏதோ ஒரு ஆசையினால ஒரு மனோபீஷ்டத்துக்காக பரமேஸ்வரன் தபஸ் பண்றார். என்ன மனோபீஷ்டம்னா, எப்படி பார்வதி பரமேஸ்வரன் பர்த்தாவா வரணுங்கிற ஆசையில தபஸோ, அதுபோல பார்வதி மனைவியா வரணுங்கிற ஆசையில இவர் தபஸ் பண்றாராம். அது புருஷனானதுனால அவரோட வெக்கமா சொல்றதுக்கு இவருக்கு வெக்கமா இருந்து சொல்லலைங்கிறார் காளிதாசன். இல்லை பழைய கதையே சொல்றேன். அந்த கௌரவம் அதை பார்த்துன்னு கொஞ்சம் இவர் தான் அப்படி நினைச்சா நன்னா இருக்காதேன்னு பரமேஸ்வரன் வெளியில சொல்லாம தபஸ் பண்ணினாங்கிறான் குமார சம்பவத்தில். தியாயன்னே த்வம். நாமெல்லாம் நமக்கு தியான கோச்சரன் பகவான். தியேயன் நாம தியானம் பண்ணணும் பகவானு.
அந்த பகவான் துவாம் தியாயன்னு உன்னை தியானம் பண்றா, அனிஷம் ஜபன்னு எப்போதும் ஜபம் பண்றான்னு, எப்பொழுதும் ஜபம் பண்றாளாம். என்ன ஜபம்? ஆலாப மந்த்ராவளிம், ஆலாப மந்த்ராவளிம். மந்திரம்னா ஏதோ ஜபம்னு சொன்னா ஏதாவது ஒரு மந்திரத்தை திருடமா பண்ணணும், அவதான் பலன் வரும். அப்படியே ஒரு 35 இடத்துல வாயை வச்சா ஒன்றும் சுவாரஸ்யப்படாது, சரியில்லாமல் போயிடும். அப்படியே ஐக்காகிரத்தோட ஒன்றை பிடிச்சிக்க வேண்டாமோ? ஆலாப மந்த்ராவளி, வழினா வரிசை, எப்பொழுதும் உன்னையே தியானம் பண்ணிட்டு மந்திரங்கள் வரிசை இருக்க, ஏகப்பட்ட கூட மந்திரம் எல்லாத்தையும் ஜபம் பண்றாராம். அனிஷம் ஜபன். என்ன மந்திராவளின்னா என்னென்ன? ஹே ஹே ராதே, ஹே பிராணேஸ்வரி, ஹே சுந்தரி, ஹே கிஷோரி. இது மாதிரி ராதைக்கு எத்தனை எல்லாம் நாமம் உண்டோ எல்லாம் அவருக்கு ஜபமா கிருஷ்ணனுக்கு. ஆலாப மந்த்ராவளி தியாயன்த்வம் அனிஷம் ஜபன்னபி தவைவ ஆலாப மந்த்ராவளி. மந்திர சாஸ்திரங்கள்ல இன்னொன்னு இடத்துல ஜபம் பண்ணினா பலன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது மந்திர சாஸ்திர விஷயம் இல்லை இந்த ஸ்லோகம், ஆனா மந்திர சாஸ்திரத்தில் சொன்ன விஷயங்கள் முழுக்க பொருத்தமா இருக்கு இந்த ஸ்லோகம். எந்த இடத்துலடா ஜபம் பண்ணினா பல சித்தி சீக்கிரம் அப்படின்னா, கிரகே ஆத்தை விட்டு வெளியில வந்து ஜபம் பண்ணணும். பசுக்கள் கட்டி இருக்கிற கோஷ்டம் மாட்டு கொட்டகையில ஜபம் பண்ணினா அனந்தமான பலன். காட்டுக்கு போய் ஜபம் பண்ணணும். கோவிலில் போய் விஷ்ணு சந்நிதம் பெருமாளுடைய சன்னிதானத்தில் சிவன் கோவிலில் ஜபம் பண்ணினா அது பலன் சீக்கிரம் வரும், அனந்தமான பலன். குரோஹோ சந்நிதம், நமக்கு உபதேசம் பண்ணின குருவனுடைய சன்னிதானத்தில் ஜபம் பண்ணினா அது அனந்தமான பலனை கொடுக்கும். பர்வதாகிரே, நதி தீரே, கோஷ்டே, மலையினுடைய உச்சியில், அப்புறம் நதிக்கரையில், தீர்த்தக்கரையில், இங்கெல்லாம் ஜபம் பண்ணினா பல சித்தி சீக்கிரம்னார். இது எல்லாம் இந்த ஸ்லோகத்தில் வருது. இந்த பர்வதாகிரே நதி தீரேன்னாலும் மன்மத மகாதீர்த்தே நிகுஞ்சே, யமுனா கரையில், யமுனா தீரத்தில் பகவான் இந்த நிகுஞ்சத்தில் தீர்த்தக்கரையில் ஜபம் பண்றார், தியானம் பண்றார். தியானம் பண்றார், ஜபம் பண்றார், மந்திரங்கள் எல்லாம் சொல்றார். எப்பொழுதும் உன்னையே நினைச்சுட்டு இருக்கார். பூயா, ஒரு அமிர்தத்தை எதிர்பார்க்கிறார். அமிர்தம் வாஞ்சது, அமிர்தத்தை எதிர்பார்க்கிறார். அமிர்தத்துக்கு ஆசைப்பட்டு கிருஷ்ணன் இத்தனை காரியமும் பண்றார். தியானம் பண்றதோ, ஜபம் பண்றதோ, நிஷ்டையில் இருக்கிறதோ, இது எல்லாம் எதுக்குன்னா ஒரு அமிர்தத்துக்கு. அமிர்தம்னு சொல்லும்பொழுது தவ கதாமிருதம் கிருஷ்ணா தப்த ஜீவனம். அமிர்தம்னா இதை எந்தெந்த இடத்துல எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்கிறத பார்க்கலாம். பிபந்தும் தொன்முகாம்போஜாது சுதம் ஹரிகதாமிருதம்னா பரீட்சித்து. கதையை கதைன்னு கிருஷ்ண கதையை கிருஷ்ண கதைன்னு மொட்டையா சொல்லாமல் கதாமிருதம்னா, கதையாகிற அமிர்தம்னா பரீட்சித்து. உன்னை விட்டு பிரிஞ்ச நாங்கள் என்னைக்கோ உயிரை விட்டுடுப்போம், இன்னைக்கு மறைஞ்சும் நாங்கள் ஜீவிச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்கிற கோபிகா கீதத்தில் கோபிகைகள் தவ கதாமிருதம், உன்னுடைய கதாமிருத கதையாகிற அமிர்தத்தை குடிச்சிட்டோம். ரந்திரான் வேணோ அதர சுதயா புரையன். இதே அமிர்தத்தை சுகாச்சாரியால் எப்படி சொல்றார் அப்படின்னா, கிருஷ்ணனுடைய வாக்கு உதடு இருக்க இத அமிர்தம்ங்கிறார். அதரத்த அமிர்தம், அதராமிர்தம். கண்ணபிரானுடைய இந்த உதடு அமிர்தமா? இந்த உதடு அமிர்தம்ங்கிறது விஷயம் இல்லை, அதுலேருந்து வர காத்து அமிர்தம், அதுலேருந்து வர எச்சல் அமிர்தம். உதடே அமிர்தம்,
அதுலேருந்து வரக்கூடிய அந்த எச்சல் அமிர்தம், காத்து அமிர்தம், இதெல்லாம் யாருக்கு கிடைச்சதுன்னா புல்லாங்குழலுக்கு கிடைச்சதான். ரந்திரன் வேணோகோ அதர சுதயா புரய. சுதான்னா அமிர்தம், பீயூஷம், சுதா, அமிர்தம் எல்லாம் ஒரே ஒரே அர்த்தம். இந்த அமிர்தத்தை அமிர்தம்னு சொல்லிவிட்டா. அமிர்தம் எதெல்லாம் அமிர்தம்னு நாம சொல்றோம். இத்தனை விஷயம் அமிர்தம். கதை அமிர்தம், பகவன் நாமம் அமிர்தம், கீர்த்தனங்கள்லாம் அமிர்தம், பகவானுக்கு நிவேதனம் பண்ணின பிரசாதம் அமிர்தம். அமிர்தம்னா என்ன அர்த்தம்னா, மிருதம்னா மரிக்கிறது, அமிர்தம்னா அமரத்தன்மை. இந்த அமிர்தம்னு சொல்ற விஷயங்கள் எல்லாமே எதை நமக்கு கொடுக்கும்னா வைகுண்டத்தை கொடுக்கும்னு அர்த்தம். ஜென்மா இல்லாமல் ஜென்மா இல்லாமல் பண்ற அமிர்தம் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ 4-5 விஷயத்தை இப்போ சொன்னேன். கிருஷ்ணர் ஒரு அமிர்தத்தை எதிர்பார்க்கிறார். அமிர்தம் வாஞ்சதி. அந்த ராதை பார்த்து சக்கி தோழி சொல்றா, அந்த கிருஷ்ணன் அங்கேயே தங்கி அந்த யமுனக்கரையில் தீர சமீரத்தில் இருந்து அமிர்தத்தை எதிர்பார்க்கிறான், ஆசைப்படுறான் அமிர்தத்துக்கு. அமிர்தம் வாஞ்சதி.